ஆமென். எடுத்துக்கொண்டதான வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். இங்கிலீஷில் இதே வார்த்தைகள் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இருக்கிற எல்லா கர்த்தர் படைத்த எல்லா ஜீவன்கள்லையும் நம்மளுக்கு மட்டும் விசேஷித்த ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது என்னது? சிரிப்பு. அல்லேலூயா. நல்ல சிரித்த முகத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய நரம்புகள், நம்முடைய தசைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும். சரியா? கவலைப்படும்போது பாருங்கள், இருக்கிற எல்லா வியாதியும் நமக்குள்ளே தான் இருக்கும். சுகரு, ப்ரெஷரு, என்ன இருன்னு முடிகிறது எல்லாம் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆமாம், நல்ல சிரிப்பாக இருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க. மற்ற காரியம் இல்லை. ஏன்னா உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அது சிற்றின்பங்கள். அப்படி தானே? ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக முழிச்சு ஆமாம் அதுக்கு எல்லாம் ரெடியாகி மறுநாள் போனால் அவ்வளோ சந்தோஷம். போயிட்டு வந்து வரும்போது பாருங்கள் எல்லோரும் எப்படி இருப்பாங்கன்னு. ஏலோயா. சரி, எல்லாருமே போயிருக்கிறோம், அதனால சிரிக்கிறோம். சரி, அப்போ அது மாத்திரம் அல்ல, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம்னா காலையிலே எழும்பிடுவோம். அன்னைக்கு பைபிள் வாசிப்பு கட்டு, ஜெபம் கட்டு, எல்லாம் கட்டு. ஆனால் ட்ரெஸ் பண்ணணுமே, நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பெண்களுக்கு சொல்ல வேண்டாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் முடித்து எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும். ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம், இது எல்லாம் சிற்றின்பங்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லா காரியமே என்னதான்? சிற்றின்பம் தான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 16:11 வாசிக்கும் போது, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம்தான் பேர் ஆனந்தம், நித்திய ஆமென் சந்தோஷம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னா உங்கள் முகத்தில் தெரியுமா இல்லையா? தெரிஞ்சிடும். நீங்கள் துக்கத்தோடு வந்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, கண்ணீர் கூட வர வேண்டாம், உள்ளுக்குள்ளே துக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடலாம் இவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு. நல்ல சந்தோஷமாக இருந்தால் முகம் என்ன செய்யும்? நல்ல மானமாக அப்படியே ஆமென் மலர்ந்து. அல்லேலூயா. பூ எப்படி மலரும் அது மாதிரி நம்ம முகம் எப்படி இருக்கும்? நல்ல மலர்ந்து இருக்கும். கர்த்தர் இது கொடுத்த கிஃப்ட்டை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அதை விட்டுறக்கூடாது. அதான் வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, மனம் மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும். அல்லேலூயா. உங்கள் மனசில் மகிழ்ச்சி இருக்குமானால் உங்கள் முகத்தில் அது என்ன செய்யும்? அது மலர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சந்தோஷத்திற்கு எதிர்ப்புறம் என்னது? துக்கம். அல்லேலூயா. துக்கம், துன்பம் எல்லாமே இல்லையா? ஆனால் இந்த சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக ஆண்டவர் கொடுக்குறார். சரி, எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆமாம், நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம்மா. அப்போ எப்படி பவுல் எழுத முடியும்? சந்தோஷமாக இருக்கணும் தான் திருப்பி அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணுறார். திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. பிலிப்பியர் 4:4 மறக்காத வசனம், மறக்க முடியாத வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர் மறுபடியும் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை எழுதினார் தெரியுமா? அவர் அவன் ஜெயிலில் இருக்கும்போது, கட்டப்பட்டவனாக இருக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சார்? இந்த பிலிப்பியருக்கு இந்த லெட்டரை எழுதுகிறார். எழுதி சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். கட்டப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்களா? ஜெயிலுக்குள்ளே இருந்தால் துக்கமாக தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். ஆனால் நம்முடைய பவுல் அருமையாக சொல்கிறார், அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எதுக்காக போனார்? திருடினதுக்காக போனாரா? இல்லை ஏதாவது கொள்ளையடிச்சதுனால போனாரா? ஆமென். இல்லைன்னா கொலை பண்ணதுனால போனார்? இல்லை, எதுக்கும் போகல. அவர் போனதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக, கர்த்தருக்காக ஆமென் போனதுனால அவர் சந்தோஷமாக உள்ளே இருந்து அவர் சந்தோஷமாக இருப்பது மாத்திரமல்ல, பிறரையும் சந்தோஷப்படுத்தணும்னு தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போ அவரே ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்க முடியுமானால் ஏன் நம்மளால் முடியாது? அல்லேலூயா. முடியாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஏன் முடியாது? ஆமென். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். என்னதெல்லாம் நம்மளை துக்கப்படுத்துகிறது,
ஆமென். எதெல்லாம் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? சரி, முதலாவதாக நமக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்கக்கூடியது என்னன்னா வியாதி. அல்லேலூயா. வியாதி துக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருது. அதனால தான் சிலர் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வியாதி என்கிறதான துக்கம். சரியா? வியாதி வந்துட்டால் நம்மளால் சில சமயங்களில் வயிறு வலின்னா நம்ம உட்காந்து நல்லா வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆமாம். ஏதாவது ஒரு தலைவலி வந்தாலும் கூட நம்மளால் நிம்மதியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால தான் ஆமென், வியாதி என்கிறதான அது நம்மளை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும், நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துவிடும். வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் ஆதாரத்தோட. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தோம், சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். 12 வருடமாக பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ, ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அவளுக்கு. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவள்கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று, அல்லேலூயா, அந்த வார்த்தைகள் வாசிங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தும், சரியா, சற்றாகிலும் குணமடையாமல் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. ஆமன். என்னென்னலாம் விற்றாலோ தெரியல, என்ன வயலில் விற்றாலோ அவளுடைய சொத்து சோகங்களை விற்றாலோ எல்லாத்தையும் விற்று கடைசியில் என்ன ஆச்சுன்னா சற்றாகிலும் குணமடையாமல். அப்போ டாக்டர்ஸ்கிட்ட போய் லட்சங்களை கொடுக்குறோம். ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்னா அதுக்கு பல லட்சங்கள் கொடுக்க வேண்டி இருக்குது. ஒரு ஹார்ட்டில் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுன்னா அதுக்கு பல லட்சங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அது தீர்வா நமக்கு ஆமன் இல்லை. டெம்பரவரியாக எல்லாமே நடக்குது. அல்லேலூயா. ஆனால் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறவர் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் இந்த பெண் என்ன செஞ்சான்னா, எல்லா பக்கம் போய் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா. இப்போ செலவழிக்கிறதுக்கு ஆசையே கிடையாது. 12 வருஷமாக ஓவர் ப்ளீடிங்னா அவளால் எழும்பி கூட நடந்திருக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருந்திருப்பா. ஆனால் இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்டா ஓடுனா. அல்லேலூயா. ஆமென். பயங்கர கூட்ட நெரிசல், அதன் மத்தியில் இயேசுவை நாடைய தொட்டால் அவள் என்ன செஞ்சா? சுகத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்டதான வருத்தம், பயங்கர வருத்தம் அவளுக்கு. 12 வருஷமாக யோசிச்சு பாருங்க, பயங்கரமான ஒரு வருத்தமான சூழ்நிலையிலையும் அவள் என்ன செய்தா? ஆண்டவரை தேடுவதற்காக ஓடினாள். அவள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த நாள்லையும் கூட ஆமென், கடந்த 1 மாதத்திற்கு முன்பதாக காலையில் 5 to 5:30 வரைக்கும் ப்ரேயர் நடந்துகிட்ருக்குது, கான்ஃபரன்ஸ் ப்ரேயரு. அதில் அநேக ஆசிரியர்கள் அதில் இருக்கிறாங்க, எல்லாமே பெண்கள் தான் இருக்கிறாங்க. நல்ல அருமையான காலையிலேயே தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அருமையான நேரம். அப்பொழுது அதில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப சுகம் இல்லை, ஜோமணிக்கோங்க அப்படின்னு பல மாதங்களாக ஜெபித்து வருகிறோம். அவங்களுடைய மூத்த பொண்ணு. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இன்றைக்கி ஜோமணிக்கோங்க பாஸ்டமா, அந்த எண்டோஸ்கோபிக் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை வயிற்றில் போய் அதை ஸ்கேன் பண்ணும், உள்ளே கூடி அந்த டியூப்பு போட்டு உள்ளே போய் வாய் வெளியே போட்டு உள்ளே வயிற்றில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்ப்பதற்காக. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டிங் ஆயிரும், ஒன்றுமே தங்காது. சரியா? அது டெய்லி இருக்குமானா அப்படியும் இல்லை, திடீர்னு அப்படி ஆகும், கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். திடீர்னு கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிரும். அப்போ என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, கட்டாயமாக ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, நீங்கள் அதுக்கு ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பல லட்சங்கள்லாம் எடுத்து ஆப்ரேஷனுக்காக கடந்த மாதத்திலே அதை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அவங்க மகளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கும் ஜோமனை சொன்னாங்க, செபித்தோம், ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சது. 1 வாரம் அங்கே உள்ளே இருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு ஒரு நாள் என்னமோ நல்லா இருந்திருக்காங்க, மறுபடியும் வாமிட்டிங். அல்லேலூயா. பல லட்சங்களை கொடுத்து செலவு பண்ணியாச்சு. ஆனால் திருப்பி பிரச்சனை. உடனே திருப்பி டாக்டர்கிட்ட போகிறாங்க. போய் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களால் முடிந்ததை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், இனிமேல் நீங்கள் உங்கள் தேவனை நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவர் தான் உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமாம். இது ஆயிரக்கணக்கான நபர்களில் ஒருத்தருக்கு இப்படி இருக்கும், அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்ம உலக பிரகாரமாக இந்த வியாதிக்காக வைத்தியங்கள் எடுக்கிறது நல்லதான், எடுக்கக்கூடாது இல்லை. ஆனால் எடுத்தாலும் நிரந்தர சுகம் ஒன்று இல்லை. அல்லேலூயா. அதே நேரம் உங்கள் பலவீனத்தோடு நீங்கள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பலவீனம் எல்லாம் மாறும். நம்ம நினைக்கிறோம் பலவீனத்தோடு எப்படி போக, எனக்கே எந்திரிக்க முடியலை, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை காட்டிலுமா நம்ம அவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம்? இல்லை. ஆமென். அவள் 12 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறா. அப்படிப்பட்ட பாடுகள் இல்லை, ஏதோ சின்ன தலைவலி இல்லை காய்ச்சல்,
வந்து தேவ சமூகத்தில் நல்ல ஆராதனை பண்ணணும்னா போதும், இருக்கிற வியாதியெல்லாம் ஆமென் எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் பேர் ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வியாதி வெளியேறிச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம்தான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு துக்கப்படுத்தக்கூடியதான முதல் காரியம் நமக்கு வியாதி. இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். யாராவது பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவீங்களா? ஐயோ எனக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, யாராவது பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவோமா? ஆனால் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், என்னுடைய பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி. அதே 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை அவர் சொல்லுகிறார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பவுலுக்கு ஒரு வியாதி இருக்குது. அவர் ஆண்டவர் சமூகத்தில் போய் 3 நேரம் ஜெபம் பண்ணார். 3 நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதுக்கு சுகம் தரவே இல்லை. அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு பதிலே கொடுக்கல. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தின் மீது என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவ்வளோதான் சொல்லிட்டார். கிருபை போதும்பா, நீ என்கிட்ட வந்து வியாதியை சுகப்படுத்துன்னு கேட்காது, அது எனக்கு குட்டு முள்ளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆமென், சில சமயங்களில் வியாதிகள் சில சமயம் நம்ம விட்டு நீங்காமல் இருக்கலாம். ஆமென், அது எல்லாம் ஒரு காரணம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்மை உயர்த்தாதபடிக்கு பவுல் சொல்கிறார்ல, நான் உயர்த்தப்படாதபடிக்கு அது என்னை குட்டு முள்ளாக இருக்கிறது என்று. அப்போ வியாதிகள் ஒருவேளை இன்னும் ஆண்டவரோடு நம்ம நெருங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஆமென், அவருக்கு வர்ற சகல காரியங்களாக எதுவாக இருந்தாலும் அதை எல்லாம் தேவ சமூகத்தில் அவர் என்ன செய்கிறார்? அர்ப்பணிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து 2வது ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா குடும்ப பிரச்சனை. அல்லேலூயா. ஆமென். கவனிக்கிறீங்களா? எல்லாம் நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனை. ஆமென். தேவ பிள்ளை எல்லாருக்குமே குடும்ப பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்? கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் வந்து நம்ம கர்த்தருக்குள்ளே தானே இருக்கிறோம், ஆனால் வசனங்களை தானே பிள்ளைங்க கேட்குறாங்க, ஆனால் வீட்டில் வந்து கீழ்ப்படிய மாட்டுறாங்க. அவன் ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படிய மாட்டுறாங்க, படிக்க மாட்டுறாங்க. இது நம்மை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள், அப்புறம் வேறு என்ன, அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள். அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இவ்வளோ ஒரு மேல் படிப்பு படிக்க வைக்கணும்னா இவ்வளோ லட்சங்கள் தேவைப்படுதே அப்படிங்கிறதான அந்த ஒரு வருத்தம் நமக்கு உண்டாகிறது. குழந்தையின்மை, இதெல்லாம் குடும்ப பிரச்சனைக்குரிய காரியங்கள். இது எல்லாம் நம்மளை என்ன செய்கிறது? துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை, குடும்ப பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறதை பார்க்கிறோம். சிக்லாக் என்றதான ஒரு பட்டணத்திலே ஆமென் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆமென் பக்கத்தில் இருக்கிறதான ஒரு பட்டணத்தில் போர் செய்வதற்காக 400 பேரோட சேர்ந்து போயிட்டார். போகும் பொழுது அந்த இடத்துல தாவீது மறுபடியும் வந்து பார்க்குறாரு, அந்த பட்டணம் தீ கொளுத்தப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லை. அவருடைய குடும்பம் எல்லாமே சிறை இருப்பில் போயிட்டாங்க. அவ்வளோ பேரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது அந்த இடத்துல சொல்லுகிறார், அவர் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதாராம். அல்லேலூயா. அழுறதுக்கு கூட பலன் இல்லையாம். ஏன்னா அவ்வளோ பேரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க, தனியாக அவர் மட்டும் நிற்கிறாரு. அழுவதற்கு கூட பலன் இல்லாமல் இருந்தார். அவர் அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா? நேராக ஆண்டவர்கிட்ட போனார். ஆண்டவரே, சிறையிருப்பில் போயிட்டாங்க, நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டோடனே ஆண்டவர் சொன்னார், நீ போ, அவங்கள பிடித்து கொள்வாய் அப்படின்னு சொன்னார். உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுகிறது. அப்போ தன்னை திடப்படுத்தி கொண்டு போய் அந்த இடத்துல அந்த அவங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லாரையும் மீட்டு எடுத்துகிட்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். குடும்பம்னா
பிரச்சனை கட்டாயம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் தேவ பிள்ளைகள் அந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் முகத்தை பார்க்கணும். ஆண்டவர், நான் என்னப்பா செய்யணும்? தாவீது கேட்டார்ல, நான் என்ன செய்யணும்? இந்த சிறையிருப்பிலேருந்து என் பிள்ளைகள்லாம் கொண்டு வருமே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்ன, நீ போ, நான் கூட உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் தேவ சமூகத்துக்கு வாங்க. ஆமென். ஒருவேளை குடும்பத்தில் சண்டை உண்டாயிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் தெரியும்? நேரம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம உடனே அடுத்தாப்புல நம்ம தாய் வீட்டுக்கு போகணுமான்னு நினைக்கவே கூடாது. இப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் செல்லுலேயே சகலத்தையும் கேட்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீ காலு, நம்ம வாட்டு அன்லிமிட்டெட் கால், நம்ம வாட்டு பேசிக்கிட்டே இருக்கிறோம். முன்னாடிலாம் அப்படி இல்லை. உடனே பிரச்சனைனா உடனே என்ன செஞ்சுருவாங்க? பேக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் நான் சொல்கிறதான ஒரு நல்ல ஆலோசனை கேளுங்க. நேராக சர்ச்சுக்கு வந்துடுங்க. அல்லேலூயா. எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு போனீங்கனாலும் உங்களோட உடன் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்க? ஆமென். உங்களை குறித்து, அதை உங்களுடைய கணவரை குறித்தோ ஏதாவது தேவையில்லாத காரியங்களை சொல்லுவாங்க. அது கூட கொஞ்சம் நம்மளுக்கு என்ன செய்யும்? டென்ஷனை ஏற்றி விட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? கூட கொஞ்சம் குடும்பத்தில் தான் பிரச்சனை. ஏன்னா அங்கே கொடுக்குற ஆலோசனைகள் கூட கொஞ்சம் நம்மளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்படி நம்ம செய்யாமல் நேராக சர்ச்சுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நல்ல மேட்டு விரிச்சிருக்கு, நல்லா வாங்க, ஜோமனுங்க, நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து நீங்கள் வாட்டு போங்க. ஆமென். நல்ல சந்தோஷத்தோடு மறுபடியும் போவீங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு சகோதரி ஆமென், ரொம்ப பயங்கர பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை. அவங்க என்ன செய்யணும்னு தெரியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. பார்த்தாங்க, நேராக நம்ம என்ன செய்வோம்? எங்கேயாவது போயிடுவோமா, நம்ம ஊருக்கு போயிடுவோமா, இல்லைன்னா நம்ம சகோதரி வீட்டுக்கு போவோமான்னு பார்த்தாங்க. ஆனால் போகலை. நேராக வந்தாங்க, சர்ச்சில் சாவி கேட்டாங்க. நேராக வந்து உட்காந்து நல்லா ஜோமணிட்டு ஆமென். சூப்பராக சாயந்தரம் நான் அங்கேருந்து வரேன், நல்லா ஜோமனேன், நல்லா தூங்கினேன், ரிலீஃப் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் பாஸ்டர்மான்னு போயிட்டாங்க. அல்லேலூயா. சரியா? இந்த நாள்லையும் கூட அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் பிரச்சனையின் நடுவில் நம்ம முடிவு எடுத்தோம்னா ஏதாவது விபரீதமாக என்ன செஞ்சுருவோம்? முடிவு எடுத்துருவோம். அதனால பிரச்சனையின் நடுவில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க? வீட்டில் தனியாக உட்காந்து தேட முடியலையா, அப்படியே மெதுவாக நடந்துருங்க. நடந்து நேரம் இங்கே வந்து உட்காந்து முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது கடன் என்கிறதான பிரச்சனை. கடன் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. கடன்கிற பாரம் நம்மளை கர்த்தரோடு நெருங்கவே விடாது. அல்லேலூயா. நம்மளுக்கு கடன் பாரம் இருக்குதா, நம்மளால் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அப்போ இந்த கடன் பாரம் இருக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், கேளுங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எல்லாத்துக்கும் பைபிளில் நமக்கு ஒரு ரெமெடி இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல உள்ளதான சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரு தீர்க்க தரிசிகளின் புத்திரனுடைய மனைவிக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளில் ஸ்தோத்திரம் 2 பேருமே அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவருடைய கணவர் மரித்து விட்டார். கடனை வாங்கி வச்சு மரித்துட்டார். அதுதான் பெரிய துக்கம். சரியா? இப்போ நிறைய குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? கடனை வாங்கிட்டு கணவரோ அல்லது மனைவியோ மறிச்சிடுவாங்க. கடைசியில் யாரை வந்து பிடிப்பாங்க? யார் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். ஆமென். இந்த நாட்களில் சிலர் கடன் வாங்கினது நிமித்தமாக ஊரில் கூட இருக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, சபைக்கு வர முடியலை. என்ன செஞ்சிடறாங்க? வெளியூர் போய் ஆமென் அந்த இடத்துல எல்லாத்தையும் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு அப்படிலாம் இருக்கிற குடும்பங்கள் இருக்குது. அப்போ கடன் பாரம் நமக்கு இருக்குன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? நிம்மதியாக கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. அப்போ இந்த மகள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். இந்த சகோதரி நேராக கடனால் ரொம்ப சிறையிருப்பாக இருந்த உடனே நேராக எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் இப்படி என்ன செய்கிறாங்க? என்னுடைய கணவர் வாங்கி வைத்த கடனை கேட்பதற்காக என்கிட்ட வந்து என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள பார்க்குறாங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், உன்கிட்ட என்னம்மா இருக்குது அப்படின்னு. என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. சரி, அந்த குடத்தை கொண்டு, அந்த எண்ணெய் குடத்தை கொண்டு பக்கத்து வீடுகளில் போய் வெறும் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து நீ என்ன செய்யி? உன்னுடைய அறை வீட்டை பூட்டி கொண்டு என்ன செய்ய? உள்ளே இருந்து அதை எல்லாத்துக்கும் ஊற்று அப்படின்னு சொல்லிடுவோம். பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு ஊற்று அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க பக்கத்து வீட்டில் எல்லா பக்கத்துலேயும் போய் என்ன செஞ்சாங்க? வெறும் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயை ஊற்றுறாங்க. எண்ணெயை ஊற்றும் பொழுது என்ன செய்யணும்? கதவை பூட்டி கொண்டு. ஏன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, உள்ளே ஏன் கதவை பூட்டிட்டு ஆண்டவர் இருக்க சொன்னார்னா, வர்ற ஆட்கள் வாய் சும்மா இருக்காது.
அது எப்படி ஒரு குடத்துலேருந்து தண்ணி அந்த எண்ணெயை ஊற்றும் போது வந்துகிட்டே இருக்கும்? அவ்வளோ பாத்திரத்துக்கு எப்படி வரும்? அவிசுவாசமான வார்த்தைகள் பேசுவாங்களா? அந்த ஒரு அவிசுவாச வார்த்தை போகும், இருக்கிற நமக்கு விசுவாசம் போயிடும். அல்லேலூயா. சரி, அதனால ஒரு வேளை ஆண்டவர் வந்து பூட்டியிருக்க அந்த எலியா தீர்க்கதரிசி பூட்டுறதுக்கு சொல்லியிருந்திருக்கலாம். அதுதான் உண்மையான நேரத்தில் என்னுடைய இன்டர்பிரட்டேஷன். சரியா? அப்போ அதை உள்ள ஊற்ற வந்துட்டுருக்கு. அவ்வளவு பாத்திரம் நிரம்பிடுச்சு. நிரம்பின உடனே வேறு பாத்திரம் இருக்கா மகனை பார்த்து கேட்குறாங்க. வேறு பாத்திரம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே நின்றுச்சு. அல்லேலூயா. ஆமென். அப்போ உடனே நேராக இந்த ஆசீர்வாதம் வந்த உடனே அப்படியே இருக்கலை. உடனே நேராக போகிறா. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே, நீ போய் யாரெல்லாம் கடன்காரங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை விற்று அந்த ரூபாயை கொடுத்துட்டு மீதியை உன்னுடைய ஜீவனம் பண்ணுவதற்காக என்ன செய், வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதே மாதிரி இந்த அம்மா செய்கிறாங்க. அநேக நேரங்களில் நம்மெல்லாம் ஜெப குறிப்பெல்லாம் கொடுப்போம். ஆமென். பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை வாய்ப்புக்காக ஜெபம் எல்லாம் சொல்லுவோம். அங்கே வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும், வேலை கிடச்சிருக்கும், இல்லை திருமணம் நடந்திருக்கும். திருப்பி வந்து சாட்சி தேவ சமூகத்தில் வந்து சாட்சி சொல்கிறதே இல்லை. ஆமென். சிலர் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால நம்ம உட்காந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நல்ல ஒரு கணவரை கொண்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்ற துணையை கொண்டு வாங்க. இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா திருமணமே முடிஞ்சிருக்கும். அல்லேலூயா. ஆனால் இவ பெற்ற நன்மையை உடனே அவள் திருப்பியும் ஆலோசனை பெறுவதற்காக போகிறாள். போய் திருப்பி கேட்டுட்டு திருப்பி ஆலோசனை பெற்று அதை திருப்பி போய் சொல்கிறா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய அதிசயங்களை என்ன செய்யணும், தியானித்து பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் செய்த நன்மைகளை சபையின் நடுவில் என்ன செய்யணுமா, துதித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அப்போ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை, ஒரே விடுதலை ஊழியர் தேவ சமூகத்தில் வந்து ஊழியர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்போது, ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் அந்த மகளை கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. சரியா? அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம் என்கிறதான பிரச்சனை. அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மளெல்லாம் தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த பாவம் நம்மளை என்ன செய்கிறது, நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடாது. முதல்ல இந்த பாவம் செய்யும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமென். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆமென் நம்மளை விழுங்குறது அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், அதுக்குள்ளே போய் விழுந்துடுறோம். ஒரு கேம்ஸே எடுத்துக்கோங்களேன். இந்த வீடியோ கேம்லாம் விளையாடுறாங்க பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், நிறைய உயிர்கள் அதில் போகுது. அப்போ அதில் அப்படியே என்ன செய்கிறாங்க, அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அதில் அப்படியே அது ஒரு சிறையிருப்பாக மாறிடுது. அந்த இந்த பாவம் என்கிறதான சிறையிருப்பு மாற்றி அவங்கள என்ன செஞ்சிருது, உயிரை கூட கொண்டு போயிடுது. அந்த அளவிற்கு இந்த பாவ சிறையிருப்பு காணப்படுகிறது. பைபிளில் நம்ம வாசிக்கும் பொழுது யார் அப்படி விழுந்தானா, தாவீது நல்ல ஒரு அருமையான ஒரு மகன். ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தில் விழுந்துட்டாரு. சங்கீதம் 51, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போ இவர் ஒரு பாவத்தில் விழுந்துறாரு. என்ன பாவத்தில் விழுந்துறாரு? பத்சேபாள் என்றதான இன்னொரு ஆமென் நபருடைய மனைவி பாவம் செய்து அந்த மகளை திருமணம் பண்ணிட்டார். ஆமென். எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது இவர் அரண்மனையிலே உலாவி கொண்டிருந்தாராம். எங்கெங்கே என்னென்ன நடக்கோ அந்த இடத்துல நம்ம போய் இருந்துடணும். நம்ம மட்டும் தனித்து இருக்கும்போது பாவம் செய்கிறவர்களாக மாறிடுவோம். இந்த நாளில் ஆமென். இந்த தாவீது என்ன செஞ்சாருன்னா, அந்த உப்பரிகையில் உலாவி கொண்டிருக்கும் போது தான் இந்த பெண்ணை பார்க்குறாரு. கடைசியில் யுத்தத்தில் அவருடைய கணவரை நிற்க வச்சு முதல் ஆளாக கொல்ல வச்சு அந்த மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு இருக்கிறதான எல்லா சந்தோஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. எல்லா சந்தோஷம் போயிடுச்சு. அதனால தான் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. அந்த சங்கீதம் 51 அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் வாசிங்கன்னா நல்லா தெரியும். நீ இதெல்லாம் உட்காந்து வாசி பாருங்கள் வீட்டில். அப்போ அந்த இடத்துல சொல்லும்போது இந்த 51ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். அல்லேலூயா. இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோட உபவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதை பார்க்குறோம். பாவம் செய்தார் தான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சமூகத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் விழுந்து கிடந்தார். நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிட்டோன்னா ஒரே வார்த்தையில் ஏசப்பா இந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் தாவீது என்ன செஞ்சானா, விழுந்து கிடந்தார். அல்லேலூயா. ஆமென். அந்த முதல் குழந்தையை கர்த்தர் அடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆமென் மரணமாகிற வரைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து விழுந்து சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, எண்ணெய் பூசலை, அப்படியே தேவ சமூகத்தில் கிடக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆமென்
பாவத்தில் விழுந்துட்டோன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை வேணும், ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். ஆமென். ஜெபம் செய்யலாம் கூட என்னது அது பாவம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆமென், இந்த பாவ பிரச்சனையில் இருந்து இந்த பாவம் நம்முடைய சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துரும். அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக தேவ சமூகத்துக்கு நம்ம வருவோம். சரி, வேத வசனத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20-23 வசனங்களை வாசிக்கலாம். 20-23 வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4:8-9 வசனங்கள். எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தோம் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, எப்பக்கம் நெருக்கப்பட்டால், ஒன்று உங்களுக்கு வியாதி என்ற பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா குடும்ப பிரச்சனை இருக்கலாம், அல்லது கடன் என்றதான ஒரு பிரச்சனை இருக்கலாம், பாவம் என்கிறதான பிரச்சனை இருக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன செய்யல, ஒடுங்கி போவதே இல்லை. அல்லேலூயா. எல்லா பக்கம் நெருக்கம் வரட்டும், நெருக்கம் வரதான் செய்யும். அதனால தான் பவுல் சொல்றாரு, கட்டுக்களும் உபத்திரவங்களுமே எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உபத்திரவங்கள் கட்டாயம் நமக்கு இருக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உபத்திரவப்படுறது நல்லது. நம்ம சொல்லுவோமா? யாராவது சொல்லுமா நான் உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிறேன்னு? யாராவது சொல்லுவோமா எனக்கு இந்த சுகர் வந்ததுக்காக மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்லுவோமா? எல்லாத்தையும் ஒப்பாரி வச்சுட்ருப்போம். ஐயோ எனக்கு சுகர் வந்துருச்சே, எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சே, எனக்கு அட்டாக் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களையும் கவலைப்பட வைப்போம். அல்லேலூயா. சரியா? ஆமென். ஆனால் இவர் சொல்கிறாரு, அவன் நம்மளுக்கு வியாதி இருக்குது, வெளியே நீங்கள் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? சிலருக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ஊழியத்து கிளம்பியாச்சா? ஐயோ இன்னைக்கு எனக்கு முடியலை, எனக்கு வயிறு வலிக்கு, தலைவலிக்கு, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சரீரம் இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா வழியும் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் நல்ல உற்சாகத்தோட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு பாருங்கள், நம்மளுக்கு அங்கே போய் ஜனங்களை பார்க்கும்போதே நமக்கு இருக்கிற எல்லா வியாதியும் போயிடும். அல்லேலூயா. பலவீனமாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, பலவீனன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. நான் பலவீனன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். பலம் உள்ளவன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பலமுள்ள தேவன், அவர் நமக்கு பலனை கொடுக்கிறதான தேவன். அதனால பலவீனத்தோடு வந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை பலவானாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரோமர் 8:36-39 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நான் நம்மில் அன்புக்குரியவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அதில் 17 காரியங்கள் இருக்குது. சரியா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. வியாதியாக இருக்கட்டும், நம்முடைய கடன் பாரமாக இருக்கட்டும், எனக்கு கடன் நிமித்தமாக என்னால் ஜெபிக்கவே முடியலை, அந்த கடன்காரங்கள் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளை எதுவும் பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. எதுவுமே பிரிக்க முடியாது. நம்முடைய ரட்சணை சந்தோஷத்தை அது ஆமென் கெடுப்பதற்காக ஏதாவது ஒரு காரியம் வந்தாலும் ஆமென் அது கெடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா இருந்தா. அப்போ இந்த நாட்களில் இதெல்லாம் ஆமென் காரியங்கள் எல்லாம் 4 காரியங்கள் நான் சொன்னேன். 4 காரியங்களும் நம்மளை விட்டு ஆமென் பிரிக்க பார்க்கும். சந்தோஷத்தை விட்டு, அந்த ரட்சணிய சந்தோஷத்தை விட்டு பிரிக்க பார்க்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. 5வதாக கவலை. அல்லேலூயா. கவலை இருக்குது பாருங்க. ஆமென். எல்லாருக்குமே கவலை இருக்குது இல்லை? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. அதே பிலிப்பியரில் தான் இருக்குது, 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க.
கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கவலையே படக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? அல்லது நம்முடைய தலைமயிரில் வெண்மையாக்க முடியுமா, கருப்பாக்க முடியுமா? கருப்பாக்கிடலாம். எவ்வளோ நாள்? ஒரு மாதம் இல்லை 2 வாரம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருது? ஆமன். திருப்பி ஷாம்பு போட்டோடனே அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய வேலையை காட்டிடுது. அல்லேலூயா. ஆமன். நரை முதிர் வயதுக்கு மகிமை. அல்லேலூயா. நரை மகிமையா. அல்லேலூயா. ஆமன். அதனால் நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, குறைக்கவோ கூட்டவோ ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் கரெக்டாக நடக்கும். அல்லேலூயா. நம்மளோட பெரியவர் இருக்கார, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைங்க. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டார். அப்போ ஏன் நம்ம வருத்தப்படணும்? இருக்க மாட்டோம். அதுவும் பெண்கள் சொல்லவே வேண்டாம். வருத்தத்துக்கு மேலே வருத்தம். கவலைப்பட்டு இருக்கிறாளையும் கூட சேர்த்து வச்சு பாரு, என் வீட்டில் இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி அவங்களையும் கவலைப்பட வச்சுட்டு இருப்போம். நம்ம மொத்த உருவமே, பெண்களுடைய மொத்த உருவமே நிறைய பேருக்கு கவலை தான். அல்லேலூயா. இந்த கவலையிலேருந்து நம்ம வெளியே வரணும். சரியா? கவலைப்பட்டோன்னா நம்ம ஜெபிக்க முடியாது, ஆண்டவரோடு நெருங்க முடியாது. இன்றைக்கி இந்த கவலை எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம வைப்போம். வேத வசனம் சொல்லுவது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், துன்பப்பட்டால் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். அல்லேலூயா. சங்கீதம் பாடுறோம்னாலே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு அர்த்தம். பாட்டு பாடுறோமா நல்லா, நீங்கள் பாடாமல் இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் துக்கத்தோடு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த துக்கம் மாறணும்னா என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். ஒரு சகோதரி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. அந்த சகோதரி எப்போதும் அந்த கிச்சன் ரூமில் ஒரு டேப் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் அதானே அவங்க என்ன செய்வாங்கன்னா, பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், பாட்டு பாடிக்கிட்டே அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு சில நாட்களில் பாட்டு ஓடாது. அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், பாட்டு சத்தம்லாம் கேட்கல, நீங்கள் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்டேன். இல்லை, நல்ல சந்தோஷமாக இருந்தால் பாட்டு போட்டு கேட்க முடியும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உலகத்திலே என்னது சொல்கிறாங்க? சந்தோஷமாக இருந்தால் தான் பாட்டு தன்னால் வாயில் வருது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக இருந்தால், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நீங்கள் மகிழ்ச்சி இல்லைனாலும் பாட்டை பாட ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சோம்? நம்மளுக்கு மகிழ்ச்சி வந்துடும். துக்கமான நேரங்களில் ஆறுதலான பாடல்களை பாடுங்க. நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, நல்ல சந்தோஷமான பாடல்களை பாடுங்க. எல்லாத்துக்கும் பாட்டு இருக்குது நமக்கு. அல்லேலூயா. அப்படி பாடி இந்த கவலையை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் மேலே என்ன செஞ்சிருமா? பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானின் காலை தள்ளாட ஓட்டார். அப்போ நம்ம பாரங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுருங்க. என்ன பிள்ளைகள் பாரமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பணம் என்கிறதான பிரச்சனை இருக்குதா? எல்லா பாரத்தையும் அவருங்க மேலே வைத்திருங்க. கர்த்தர் உங்களை அதில் இருந்து கர்த்தர் மீட்டு எடுப்பாராக. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நான் சொன்னேன், 5 பிரச்சனை சொன்னேன். சொல்லுங்கள். 1 வியாதி என்கிற பிரச்சனை. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்ம எப்போ விடுதலையாக்கப்பட முடியும்? யோவான் 17:17, வசனமே சத்தியம். வசனத்தை கேட்டால் தான் ஒரு விடுதலை உண்டாகும். அதை விட்டு வசனத்தை கேட்கலைன்னா எப்படி விடுதலை உண்டாகும்? அல்லேலூயா. சரியா? நல்ல வசனத்தை நல்ல கவனமாய் கவனியுங்கள், உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதற்குரிய பலனை தருவார். இப்படிப்பட்டதான சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 16:11 ஏற்கனவே நம்ம வாசித்தோம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தான் என்னது? பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அதனால் ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் வந்துருங்க, நிச்சயமாய் கர்த்தர் பேர் ஆனந்தத்தினால் உங்களை நிரப்புவார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜெப வீட்டில், இந்த இடத்துல ஜெபிக்கிற இடத்துல வந்து அவங்கள மகிழ பண்ணுவார். அதான் நான் முதலே சொன்னேன், பிரச்சனையா வெளியே போகாதீங்க, உங்கள் குடும்பத்துக்கு போகாதீங்க, நேராக இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். முதல்ல எடுத்த உடனே பெருக்குமாரை தூக்கி நிற்கக்கூடாது. அதே போல் ஆண்கள் வேறு வேலைகளுக்கு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்தை தேடணும். காலையிலே எழும்பி, ஆண்டவரே நீங்கள் என்னோட என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீங்க? மனுஷனுக்கு முன்பதாக நான் பேசுவதற்கு முன்பதாக நான் உங்கள்கிட்ட பேசணும். ஆண்டவரே நீங்கள் என்னோட பேசுங்க, நீங்கள் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட காலையிலே ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில்
திரளான ஆலோசனைகள் இருக்குது. அல்லேலூயா. வசனம் இருக்குதா? ஆமென். கடற்கரை தனைய அந்த மணல்லாம் பாருங்கள், கடற்கரை மணலை என்ன முடியுமா? என்ன முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் ஆலோசனை வைத்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை நல்ல ஆமென் படிக்கணும். அல்லேலூயா. இதை படித்து படித்து வாசித்து தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் உங்களை சரியாக கைட் பண்ணும். இங்கே போகணும், இப்படி பேசாத, இப்படி நடக்காத, ஆமென், இந்த காரியத்தை செய்யாத, இந்த தொழிலை பார்க்காத, எல்லாம் வேத வசனத்தில் இருக்குது. அல்லேலூயா. எல்லாருக்குமே இருக்குது. டாக்டர்ஸுக்கு இருக்குது, லாயர்ஸுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இந்த வேத வசனத்தில் நமக்கு பதில் இருக்குது. இன்னைக்கு இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. இந்த வேத வசனம் உங்களை மனமகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துக்கு வரணும். ரெண்டாவது, வேத வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். மூன்றாவது, சங்கீதம் 122 1 வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. ஆலயத்திற்கு போவோன்னு சொன்னால் மகிழ்ச்சி வரணும். தேவ ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை போகணும் அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை பெண்கள் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி உண்டாகுது? நமக்கு மகிழ்ச்சி உண்டாகணும். உண்டாகலைன்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி என்ன செய்யணும்? கட்டாயமாக உண்டாகணும். ஆமாம். நைட்டே இப்போ சனிக்கிழமை ஆயிட்டுனாலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஐயோ நாளைக்கு ஆராதனைக்கு போகிறோன்னு நேரத்தோடு எல்லாம் ஆமாம், நாளைக்கு என்னதெல்லாம் உடுத்தணும் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து, சமையல் காரியங்களாம் எடுத்து வச்சு, ஆமாம், ஆண்கள் செய்ய வேண்டியதான உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. நம்ம வந்தோன்னா மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்ய வரணும். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், நாங்கள் குடும்பமாக ஆராதனைக்கு போகணும், எங்களை விடுங்க. முதல்ல பார்வோன் ராஜா சொல்கிறாரு, முதல்ல புருஷர்கள் மட்டும் போகட்டும். ஆஹா, எல்லாரும் போகணும். பிள்ளைகள் மட்டும் போகட்டும், இல்லை கணவன் மனைவி மட்டும் நீங்கள் போங்க. ஆஹா, எல்லாரும் ஆடு மாடுகளோடு நாங்கள் சேர்ந்து போகணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. எனக்கெல்லாம் சனிக்கிழமை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் எல்லாரையும் பார்ப்போம், நல்லா ஆராதிப்போம். ஆமென். வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யக்கூடாதான்? ஆலயத்தை வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிக்குமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நாளானது எவ்வளோ சமயமாக இருக்குதோ அது மாதிரி புத்தி சொல்லணுமா? அப்போ ஆராதனைக்கு வராமல் இன்னொரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு காலையிலே போகிறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு புத்தி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. அல்லேலூயா. எதுக்கு ஆலயத்துக்கு வர்றோம்? அந்த மேலே உள்ள வசனம், அன்பிற்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி. ஆமென். அந்த நற்கிரியைகள், ஒவ்வொருத்தவங்களும் செய்கிற நற்கிரியைகள், அந்த அன்பு, அது எல்லாம் எங்கே தான் வருது? ஆலயத்தில் நம்ம கூடி ஆராதிக்கும் பொழுது அதை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தான் பவுல் தெளிவாக சொல்கிறார். அப்போ இன்னைக்கு ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரே மகிழ்ச்சி வரணும். திங்கக்கிழமையிலேருந்தே அந்த மகிழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடணும். எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ தேவ வார்த்தையை கேட்போம், டெய்லி தேவ பிரசன்னத்தில் உட்காரணும், பைபிளோடு உட்காரணும். அது மாத்திரமல்ல, ஆலயத்தை கூடி வருகிறதை விட்டுறக்கூடாது. இல்லையா? அதுக்கப்புறம் 4வது காரியம், சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம், சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்போ? ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் போது. அநேகர் தேவ பிள்ளைகள் சொல்கிறோம், ஆனால் அநேக காரியங்களில் சிறையிருப்போட தான் இருக்கிறோம். அல்லேலூயா. துதிக்க முடியலை, வாயை திறந்து பாட முடியலை, நல்ல கைகளை உயர்த்தி ஆராதிக்க முடியலை, கையை கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு, சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஊழியத்துக்கு வர முடியலை, கால்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆமென். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியலை, நம்ம ஹோல் பாடியை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த சிறையிருப்பில் இருந்து நம்ம மாறணும்னா, ஆமென், மாறுறது எங்கே தான் கிடைக்கும்? ஆண்டவர் தான் மாற்ற முடியும் தேவ பிள்ளைகளை. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இந்த மகிழ்ச்சி உண்டாகிறது நம்முடைய சிறையிருப்பு மாறும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. கடைசியாக நீதிமொழிகள் 12:25, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நல்ல வார்த்தைகளை வசனிக்கணும். நம்மள்கிட்ட ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா அவங்கள துக்கப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா.
கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். பிறர்கிட்ட பேசும்போது நம்ம நினச்சிக்கணும், அவங்கள மகிழ்ச்சி அவங்க நினைக்கணும். நம்ம பேசும்போதே என்ன செய்யணும், இவங்க நம்மள்கிட்ட பேசினாலே ஒரு சந்தோஷம் வரும்னு நினைக்கணும். நம்ம வீட்டை தேடி வரணும். அப்படி நல்ல வார்த்தைகள். நல்ல வார்த்தைன்னு என்ன இருக்குது உலகத்தில்? வேத வசனத்தை தவிர நல்ல வார்த்தை ஒன்றுமே கிடையாது. இந்த பாசிட்டிவான நல்ல வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி பேசும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது? அந்த கவலை எல்லாம் மாறுது. நல் வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் தான் இருக்குது. அப்போ 5 காரியங்கள் சொன்னேன். 1, ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஆமென் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. 2வது, அவருடைய வேத வசனம் நம்மை மகிழ்ச்சியாக்குறது. 3வது, ஆலயத்திற்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. 4வது, ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது நமக்கு களிப்பும் சந்தோஷமும் உண்டாகிறது. 5வது, நல் வார்த்தை. ஆமென், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்கிறது? மகிழ்ச்சியாக்குறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஆமென், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதான வார்த்தையை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்கும். நிறைய வீட்டில் இல்லை. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:7, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் எப்படி இருக்கணும்? நல்ல சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம வீட்டில் கம்பீர சத்தம் இருக்கணும். பாத்திரம் உருட்டுற சத்தம் இல்லை, பாத்திரம் எரியிற சத்தமா இல்லை. அல்லேலூயா. நல்ல ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வீட்டில், நல்ல பாடல் சத்தமும், நல்ல வேதத்தை சொல்லுகிற சத்தம், மெசேஜ் சத்தம், இதெல்லாம் கேட்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வீடாக நம்முடைய வீடை கர்த்தர் மாற்றுவாராக. அது மாத்திரமல்ல, ஏசாயா 26:3 நம்ம வாசிக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனுஷன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினாலே அவனை பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம நம்பி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பூரண சமாதானத்தை கொடுக்குறார். ஏன் என் வீட்டில் சமாதானம் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மதிக்கிறது இல்லை. ஆமென், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது இல்லை. அதனால தான் நம்ம வீட்டில் சந்தோஷம் இல்லை. இன்றைக்கி இந்த கற்பனைகளை நம்ம கை கொண்டு நடப்போமானால் மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்போம். அது மாத்திரமில்லை, நம்முடைய வீடு சங்கீதம் 128 சொல்லப்பட்டதான வீட்டை போல மாறிடும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளை காண்பாய். நம்மளுக்கு ஆமென் வியாதி இல்லாதபடி கர்த்தர் அருமையாய் நடத்துவார். சரியா? நம்மெல்லாம் ஒலிவமர கன்றுகளைப் போல நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அப்படியே நம்ம கண்களை முடிச்சோம் இல்லாமா? அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே.